ஹாய், வெல்கம் டு அவர் சேனல். நாங்கள் வந்து ஆலப்புழாவில் ஆலப்பி போட் ஹவுஸில் 2 நாள் தங்கியிருந்தோம். அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்பி அப்படியே ஜிங்கலக்கா அப்படின்ற ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு நாங்கள் ஃபஸ்ட்டு போனோம். அங்கே போய் நாங்கள் எல்லோரும் நல்லா சாப்பிட்டோம். கேரளா ஸ்டைலில் எல்லா சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு போட்டுக்கு வந்தாச்சு. இதுதான் போட்டோட என்ட்ரி. உள்ளே என்ன பண்ணியாச்சுன்னா போயாச்சு. கிளைமேட் பார்த்திங்கன்னா ரொம்ப வெயிலாக தான் இருந்துச்சு. போட் இன்னும் வந்து ஸ்டார்ட் பண்ணலை. அங்கே அதுக்குள்ளேயே எங்கள் லக்கேஜ் எல்லாம் செட் பண்ணிவிட்டு வச்சுட்டு போட்டை சுற்றி பார்த்துட்டு வச்சுட்டு இருந்தோம். இங்கே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு போட்டும் ஒவ்வொரு ஸ்டைலில் இருக்கும், ஒவ்வொரு மாடலில் இருக்கும். ஸோ பார்க்குறதுக்கே ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும், போர் அடிக்காமல் இருக்கும். எங்களுக்கு கிடச்சது புது போட் தான், மேலேயும் கீழே இருக்கிற மாதிரி நாங்கள் வாங்கிட்டோம். நாங்கள் 2 ஃபேமிலியாக போயிருந்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா சைட்லலாம் இந்த சைடு பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட்டு, வீடு அப்படிலாம் இருக்கும். அங்கே இருந்துட்டு என்ன பண்ணுவாங்க, எல்லோரும் உட்காந்து இருந்துட்டு பார்ப்பாங்க. பார்த்துட்டு கையெல்லாம் ஆட்டுவாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். ஐயோ, அந்த ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு மாடலில் கட்டியிருப்பாங்க. அது அது பார்க்குறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். இதுதாங்க போட்டில் வந்து 2 ரூம் இருந்துச்சு. நாங்கள் 2 ரூமில் ஆளுக்கு ஒரு ரூம் எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுதான் மாடிக்கு போகிற வழி. இது வந்து ரிசப்ஷன். பார்த்திங்களா, நாங்கள் 2 நாளுக்கு தேவையான ஸ்நாக்ஸோடு போய் செட்டில் ஆயாச்சு. இந்த முன்னாடி போட்டு ஓட்டுற அண்ணன், இந்த அண்ணனை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே நாங்கள் நிறைய ஃபோட்டோஸாக எடுத்துகிட்டு இருந்தோம். அப்புறம் வந்து மேலே வந்துச்சு. மேலே வந்துட்டு வியூ எப்படி இருக்குன்னு பார்க்கலான்ட்டு வந்தோம். போட்டும் அப்படியே நடுவாக்கில் வந்து நின்றுச்சுங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா சுற்றி பார்த்தீங்கன்னா வாட்டர், அங்கன்னு போட்டு நடுவில் நிற்கிது எங்கள் போட்டு. செம்மையான ஒரு ஃபீல். பார்க்குறதுக்கே ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சுங்க. அப்படியே ரொம்ப ரிலாக்ஸாக இருந்துச்சு. அப்படியே ஈவினிங் ஆச்சு. நாங்கள் என்ன பண்ணோன்னா காஃபி குடித்தோம். போட்லேயே வந்து சாங்ஸ்லாம் வந்து போட்டு டான்ஸ் பண்ணுறதுக்கு கேட்டுட்டு ரிலாக்ஸாக இருக்கிறதுக்கெலாம் அவங்களே எல்லாமே செட் பண்ணியிருந்தாங்க. நாங்கள்லாம் பாட்டு கேட்டுட்டு காஃபி குடிச்சிட்டு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஜாலியாக இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஈவினிங் அப்படி காஃபி குடிச்சிட்டு எல்லாத்தையும் பார்த்து ரசிச்சுட்டு வச்சுட்டு நைட்டு தூங்கும்போது கார்ட்ஸ்லாம் விளாடிட்டு தூங்கும்போது நாங்கள் ரொம்ப லேட்டாக தான் தூங்கினோம். அப்புறம் மறுநாள் காலையில் சன்ரைஸ் பார்க்குறதுக்காக நாங்கள் எந்திரிக்கணும்னு படுக்க போயிட்டோம். அதுவுமே ரொம்ப லேட்டாக தான் படுக்க போனோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா மிட் நைட்டில் நாங்கள் மேலே வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு வந்தோங்க. அல்டிமேட் ஃபீலுங்க. அப்படி ஒரு சூப்பராக இருந்துச்சு. அந்த எக்ஸ்பீரியன்ஸை மறக்கவே முடியாது. அந்த நடுவில் தண்ணி, போட்டு எல்லோரும் இங்கே கீழே தூங்கிட்டு இருக்காங்க. நானும் என் ஹஸ்பண்ட் மட்டும் மேலே வந்து பார்த்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதுதான் டாப்பு. இது வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு.